ஹலோ நேர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறீங்க. ரோல்டு ஓட்ஸ் பிசிபேளைபாத் எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். யூஸ்வலாக ஒயிட் ரைஸில், அவலில், ரவாவில் எல்லாம் பிசிபேளைபாத் செஞ்சு நான் காட்டியிருக்கேன். பழைய வீடியோஸில் பாருங்க. இன்றைக்கி உடம்பு எடை இழுக்கணுன்றவா, வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவா, ஹை ஃபைபர் கண்டென்ட் உடம்புக்கு சேர்த்துக்கணுன்றவா இந்த மாதிரி ஓட்ஸில் செஞ்சு சாப்பிட்டாக்கா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு வானலை வச்சுட்டு 2 டீஸ்பூனு கீ விட்டுக்கோங்க. இது நெய்யில் செஞ்சால் தான் ரொம்ப ஃப்ளேவராக நல்லா இருக்கும். நான் ஒரு பெரிய தண்ணி குடிக்கிற டம்ளர் நிறைய ஓட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். 3 வகைகள் ஓட்ஸ் கிடைக்கும். ரோல்டு ஓட்ஸ், ஸ்டீல் ஓட்ஸ் அண்டு பிளெயின் ஓட்ஸ். இதில் நான் ஒரு வெரைட்டி எடுத்துட்டுருக்கிறது ரோல்டு ஓட்ஸ். நீங்கள் எல்லா ஓட்ஸ்லையும் செய்யலாம், பட் இதில் த பெஸ்ட் வரும் அவுட்புட்டு. அதனால் இந்த ஓட்ஸு யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல இதை நல்லா பொன்னருமா ஆறு வரைக்கும் வறுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. எந்த வானலில் வறுத்தீங்களோ அதே வானலில் 2 டீஸ்பூனு நெய் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் 2 வெங்காயத்தை முதல்ல பொடி பொடியாக நெருக்கி நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு அப்புறம் மற்ற கறிகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, குடமிளகா எல்லாமே சேர்த்துட்டு பண்ணுங்க. ரொம்ப நல்லா வரும். பொடி பொடியாக நெருக்கி பண்ணுங்க. ஓட்ஸுக்கு தான் இப்படி. அதே வெளுப்பு சாதத்துக்கு பண்ணணுன்னா கொஞ்சம் ஒசுரமாக இருக்கணும் காய்கறிகள். இப்போ பாருங்கள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைங்க. அப்புறம் குட்டி உண்டு புளி நினச்சிட்டு அதில் ஜலம் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கப்பு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துட்டேன் இல்லையா, அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றின பிறகு பிசிபேளைபாத் பவுடரை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வெள்ளைப்பொடி கூட சேர்த்துருக்கேன். வெல்லம், புளி, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட் வரும். அப்புறமா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நாங்கள் அதை தண்ணி கொதிக்கிச்சு மெதுவாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது கொதிக்க விட்டாக்கா அந்த ஓட்ஸு அந்த தண்ணி மசாலா தண்ணி எல்லாம் இழுத்துண்டு சூப்பராக வரும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மல்லித்தழையை சேர்த்துண்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு கொதிக்க விடுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருந்தது, ஓட்ஸ் எல்லாம் அது உரிண்டு எப்படி ஆயிருக்கு பாருங்கள். சூப்பர் கன்சிஸ்டன்சி இது. பார்க்க ஒன்றும் இல்லை, டேஸ்டியாக இருக்கும். பருப்பு சேர்க்க தேவையில்லை. அதே நீங்கள் அரிசிக்கு பருப்பெல்லாம் சேர்க்கணும். இதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே செய்யலாம். ஹெல்த்தி கூட, ஈஸி கூட, கம்மி இன்க்ரீடியன்ஸில் செஞ்சுடலாம் பிரேக்ஃபாஸ்ட்டே. இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் மறுநாளுக்கு பிளான் பண்ணிவிடுங்க இதை செய்கிறதுக்கு. ஓகேயா? இப்போ பாருங்கள், சுடு சுட ஆவி பறக்க பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லுன்னு தோணித்துனாக்கா கட்டாயமாக எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. 2 நிமிஷம் டைம் எடுத்துட்டு ஏதான ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க. கரெக்ஷன் இருந்தாலும் பண்ணிக்கிறேன், நெல்தாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீணாலட்சுமி நாராயண் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கன்ட்டு கேட்டுக்கிறேன். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.